பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பணம் தான் அப்படிங்கிறதே ஒரு குறுகிய மனசு தான். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சிங்கம் இந்த நரியும் ஆடும் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு கவலையப்படாதான். பணக்காரர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே கிடையாது. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. பார்க்குறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும், நம்ம போகிறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும். இட்லி கடைக்கு போனால் 10 இட்லி கடை போடலாம் அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய காஃபி ஷாப் அப்படி தான் வந்துச்சு. அடுத்து பிஸ்னஸ்குள்ளே தான் போகிறீங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ எங்காவது வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். எடுத்த உடனே பிஸ்னஸ்குள்ளே தான் வந்துடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியம்லாம் ஒன்று கிடையாது. ஏன் இதை மெயினாக சொல்கிறோம் அப்படின்னோம்னா, பணம் தான் முதல்ல பெரும் பிரச்சனையாக வந்து நிற்கும். ஒன்றை தொடங்குவதற்கு தேவைப்படக்கூடிய பணம் என்னிடம் இல்லை என்ற காரணத்தினாலேயே பல்வேறு தொழில்கள் தொடங்கப்படாமல் விடப்பட்டிருக்கின்றன. உங்ககிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய முதலீடு. என்னிடம் அந்த துறைசார் அறிவு மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருந்தால் அதுதான் உங்களுடைய முதலீடு. பணம் மட்டுமே முதலீடு என்று கொண்டு பல்வேறு ஐடியாஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பின்னால் யாராவது அதை செய்கிறப்ப ஐயா என்னால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு ரெக்ரெட் ஆகாது. ஒன்றுக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொழிலுக்குள் இறங்கினால் அந்த மார்க்கெட்டை காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இயல்பாகவே காலியாகிடும். ஏன்னா உள்ளே வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை காப்பாற்றுறவங்க கிடையாது, மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு உள்ளே வர்றவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக வளர்க்கலாம் முடியாது. அவங்க அதில் ஃப்ரூட் கிடைக்குதானே உள்ளே வந்திருப்பாங்க. பூரா பேருமே ஃப்ரூட் கிடைக்குதானே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்க முடியுமே ஒழிய இப்போ இது பரவலாக இருக்கிறது. இது டெக்னாலஜியில் இம்ப்ளிகேட் ஆகும். ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே கிடுகிடுன்னு அந்த டெக்னாலஜி பின்னால் போயிட்டு இருக்கு. பின்னால் எல்லாரும் போயிட்டுருக்கோம் இல்லையா? டெக்னாலஜி இஸ் நாட் அ பிஸ்னஸ், டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் பிஸ்னஸ். ஐஃபோன் அப்படின்றது இப்போ எங்களுக்கு தேவை கிடையாது, ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில் இதையெல்லாம் வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட பணம் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போச்சுன்னா உங்களை ஒருத்தரவே மதிக்க போகிறது இல்லைங்கிற ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. அடுத்து பிஸ்னஸ்குள்ளே தான் போகிறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் MBA படிக்கிறவங்க நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ்குள்ளே வர ட்ரை பண்ணுறீங்க. முடிஞ்சுதா 1 வருஷமோ 2 வருஷமோ எங்காவது வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். எடுத்த உடனே பிஸ்னஸ்குள்ளே தான் வந்துடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியம்லாம் ஒன்று கிடையாது. இல்லை அது முடியும் தான் அப்படின்னாலுமே கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய சில இடர்பாடுகளை கையாளுவதற்கு முன்னதாக இது மாதிரியான இடர்பாடுகள் சாதாரணமானது தான் என்ற புரிதல் நமக்கு வரணும். தீஸ் ஆர் திங்ஸ் வில் ஹேப்பன் when you are getting into business அப்படின்னு உங்களுக்கு தோணணும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரெட் கார்பெட் வரவேற்பு அங்கே இல்லாமல் இருக்கக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சிக்கல்களும் வளைவுகளும் முகடுகளும் அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வதற்கான குறைந்தபட்ச அனுபவத்தை இது உங்களுக்கு தரலாம். அதற்காக சொல்கிறது தான். ஏன் இதை மெயினாக சொல்கிறோம் அப்படின்னோம்னா, பணம் தான் முதல்ல பெரும் பிரச்சனையாக வந்து நிற்கும் இல்லையா? ஒன்றை தொடங்குவதற்கு தேவைப்படக்கூடிய பணம் என்னிடம் இல்லை என்ற காரணத்தினாலேயே பல்வேறு தொழில்கள் தொடங்கப்படாமல் விடப்பட்டிருக்கின்றன. அதுக்கான பணம் இல்லை, அதுக்கான வெல்த் இல்லை அப்படின்னு. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பணம் தான் அப்படிங்கிறதே ஒரு குறுகிய மனசு தான். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. வாட் எவர் யூ பிலீவ் தட் யூ ஹாவ் த மோஸ்ட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களிடம் எது அதிகமாக இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய முதலீடு. உங்ககிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய முதலீடு. என்னிடம் அந்த துறைசார் அறிவு மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருந்தால் அதுதான் உங்களுடைய முதலீடு. இல்லை இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆட்கள் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய முதலீடு. இல்லை இந்த துறையினுடைய மிகச்சிறந்த வல்லுநரை என்னால் இதுக்குள்ளே அட்வைஸராக போட முடியும்னா அதுதான் முதலீடு. அதுக்கு மேலே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதான். பணம் மட்டுமே முதலீடு என்று கொண்டு பல்வேறு ஐடியாஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னால் யாராவது அதை செய்கிறப்ப ஐயா என்னால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு ரெக்ரெட் ஆகாது. அதே மாதிரி இன்னொன்று, பார்க்குற எல்லாத்தையும் பிஸ்னஸாக மாற்றிடணும், அது பயங்கரமாக அந்த மோட்டிவேட்டிங்காக அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறதும் கொஞ்சம் பழைய மைண்ட் செட். பார்க்குறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும், நம்ம போகிறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும். இட்லி கடைக்கு போனால் 10 இட்லி கடை போடலாம் அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய காஃபி ஷாப் அப்படி தான் வந்துச்சு. நம்ம காஃபி ஷாப் போவோம், அழகாக இருக்கே, சிம்பிளாக இருக்கே, நம்மளும் ஒரு காஃபி ஷாப்பை போட்டுருவோமே, ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியும். இப்போ அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வேலையை நம்ம பண்ணவே முடியாது. அதற்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி, அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம், இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், நான் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட எது அதிகமாக இருக்கிறதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், குறைந்தபட்ச டைம் கொடுங்க. நத்திங் கம்ஸ் ஈஸி. இப்படி சொன்னாலே இவங்களுக்கு புரியலப்பா, இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் திடீர்னு வளர்ந்துட்டதை போல் நீங்கள் சொல்ல நினைக்க தோணும். நான் அப்படி பல பேர் நினச்சிருக்கேன். நேற்று தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கே பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு. சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை வேறு துறையாக இருக்கலாம்.
நாம் அவங்க வெற்றியினுடைய விளிம்பில் வந்து நிற்கிற போது பார்க்குற காரணத்தினாலேயே அவங்க நேற்று வந்து இன்றைக்கி ஜெயிச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டேங்க. நீங்களே ரசித்து பார்க்கக்கூடிய பல ஹீரோக்கள் பல வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு சண்டை காய்ச்சலை பொத்துன்னு அடி வாங்கியிருப்பார். பஞ்சாயத்து சீனில் கடைசியில் நின்றுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்கனால அதை தேடி தேடி பிடிச்சி பாருவார், அப்போலேருந்தே நடித்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு காலம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆக்கிட்டோம். 4 நாளில் எஸ் சொல்லலாம் அந்த பிள்ளை வேணான்றாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லாத மாப்பிள்ள. அதுக்குள்ளே இவங்களே பல முடிவுகளெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? சரியில்லாத சரியான பல முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கன்சிஸ்டன்சி எப்போ உள்ளே இருக்கோ, அதுக்கான மனது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். தே டோன்ட் இன்வெஸ்ட் ஆன் ட்ரெண்டிங் திங்ஸ். இது ஒரு ரீசெண்டான இஷ்யூ. கடந்த 10 ஆண்டுகள் இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிகளையும் கூட நான் அதை அப்பப்போ பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் காஃபி ஷாப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பொருளை ஒரு கடையாக நிறையா கடை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக ஹோட்டல்ஸ்லாம் அதிகம் போடுறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ஒர்க் ஆகும்னாங்கிறாங்க. இது ஒர்க் ஆகும்னா ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? நம்பர் 8 ஷூ எல்லாருக்கும் ஃபிட் ஆகிருந்தா பூரா போயிலும் வாங்கி போட்ட மாட்டானா என்ன? அது என்னால் செய்ய முடியுமா? ஒன்றுக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொழிலுக்குள் இறங்கினால் அந்த மார்க்கெட்டை காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இயல்பாகவே காலியாகிடும். ஏன்னா உள்ளே வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை காப்பாற்றுறவங்க கிடையாது, மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு உள்ளே வரவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக வளர்க்கலாம் முடியாது. அவங்க அதில் ஃப்ரூட் கிடைக்குதானு உள்ளே வந்திருப்பாங்க. பூரா பேருமே ஃப்ரூட் கிடைக்குதானு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி யாரும் வளர்த்துருப்பா? யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்க முடியுமே ஒழிய இப்போ இது பரவலாக இருக்கிறது. இது டெக்னாலஜியில் இம்ப்ளிகேட் ஆகும். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அல்லது டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஜெயன்ட்ஸ் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே கிடுகிடுன்னு அந்த டெக்னாலஜி பின்னால் போயிட்டுருக்கு. பின்னால் எல்லாரும் போயிட்டுருக்கோம் இல்லையா? டெக்னாலஜி இஸ் நாட் அ பிஸ்னஸ். டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் பிஸ்னஸ். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொழில்நுட்பத்தின் வழியாக விரைவுபடுத்தவோ அல்லது அதனுடைய லாபத்தை பன்மடங்காக மாற்றுவதற்கோ அந்த தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் தான் அந்த தொழில்நுட்பத்தால் உங்களுக்கு பயன். இப்போ ஏஐ வந்திருக்கு, அடுத்து ஏஜிஐ வருது, அடுத்து ஏஎஸ்ஐ வருது, அதுக்கடுத்து அது போய் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுக்கு குவாண்டம்குள்ளே போய்டும். 1 and 0 அப்படின்னு இல்லாமல் 0வாகவும் அது இருக்கும், 1ஆகவும் அது இருக்கும். தட்ஸ் வாட் த ஸ்பீட், ரைட்? குவாண்டமோடு அது காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட பன்மடங்கு வேகமாக இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம எதோட இன்கார்பரேட் பண்ண போகிறோம்? நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஐடியாவோட நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம். நம்முடைய வெல்த் பில்டிங்கு அது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட போகிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனமே ஒழிய மாறாக ஒரு டெக்னாலஜிஸை தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது ஈஸி வேறு. அதிலெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. இப்போ டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? நீங்களாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் சின்ன பசங்க நாங்களாம் கம்ப்யூட்டர்லாம் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் டாஸ் படிச்சுட்டாலே என் பெரிய அறிவாளி. டாஸ்னு ஒன்று இருந்ததே இங்கே நிறைய பேருக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்குலாம் அநேகமாக விண்டோஸ்லேருந்து தான் தெரியும் இல்லையா? அப்புறம் ஃபாக்ஸ் பேஸ்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் ஃபாக்ஸ் ப்ரோ. இதெல்லாம் படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாத்தியாருங்கிற லெவலுக்கு நீங்களாவே ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் 10 பேருக்கும் கம்ப்யூட்டர் தெரியும். அப்போல்லாம் 110 பேருக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சாலே பெருசு. கம்ப்யூட்டர் இலை, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு மாடர்னான எல்லாவற்றுக்குமே கம்ப்யூட்டருங்க ஒரு பேரை சேர்த்த காலகட்டம்லாம் வந்துச்சு. அப்போ அதை கற்றுக்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு டூல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே உங்களுக்கு சொல்லி தந்துடும். உங்களுக்கு அதுக்கிட்ட சரியாக ப்ராம்ப்ட் பண்ண முடியலனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்றால் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணுங்கிறது அதுவே சொல்லி தந்துடும். நீங்கள் பண்ணுற தப்பை சரி பண்ணுறதுக்கும் அங்கே தொழில்நுட்பமே சொல்லி தரும். இட்ஸ் ஸோ ஈஸி. ஒரு காலகட்டத்தில் அதை படித்தவர்களால் மட்டுமே சரியாக செய்ய முடியும் என்றிருந்த நிலையிலிருந்து மாறி தொழில்நுட்பமே உங்களுக்கு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இப்போது பெரிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கிவிட முடியாது. எங்கு பயன்படுத்த வேண்டும், எதில் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் டெக்னாலஜி. ஏன்னா உங்கள் மூலையிலேருந்து வர வேண்டிய அது இன்னொரு மூளை தான். இப்போ நம்முடைய நியூரல் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டூலோ அல்லது இந்த சிஸ்டமோ ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அது இன்னொரு மூளை. அந்த மூளையே நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சொந்த மூளை என்னாகும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம சில கற்பனைகள் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி நமக்கு தோணிக்கிட்டு இருக்குன்னா அதை பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயமே இருந்தது கிடையாது. அதை மாற்றுங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படி மாற்றிடுச்சு. இப்போ சிலரால் மட்டுமே சில விஷயங்கள் சாத்தியப்படும் என்றிருந்த தடைகளை எல்லாவற்றையும் தாண்டி அதை செய்வதற்கு ஒரு கன்விக்ஷனும் உங்களுக்கு ஒரு ஹோப்பும் அதை பற்றிய அறிவும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த மிகப்பெரிய விஷயத்தை உங்களாலும் செய்ய முடியும் என்பதை நோக்கித்தான் இந்த உலகமும் தொழில்நுட்பமும் உங்களை நகர்த்தி இருக்கிறது. தொழில்நுட்பம் மூலம் உங்களை டெமோக்ரட்டைஸ் தான் பண்ணும். சிங்கிள் மேன் கேன் பில்ட் $1 billion கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸோ சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸையோ ஆரம்ப கட்டத்திலே மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட் கம்பெனிஸ் வாங்கி அதுக்கு $multi-million பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொழில்நுட்பம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கற்பனையோ அல்லது உங்களுடைய விருப்பத்தையோ கட்டுப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான தோதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு. பி அ விஷனரி.
ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அடுத்த லெவலுக்கு எங்கே போக முடியும் அப்படிங்கிறத பற்றின ப்ராஸ்பரஸான ஒரு பாஸ்பிரிட்டியோடு இருக்கக்கூடிய திங்கிங் பேட்டர்னை வளர்த்து கொள்வதற்கு நிறைய செய்யுங்கள். எனக்கு கொஞ்சம் அடுக்கடுக்காக ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது ஞாபகத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுலேருந்தோ அல்லது இதை ஒட்டியோ சில கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். Hello sir, so I'm Kavyashree from Anna University. Yes, Kavyashree. I'm doing MBA there. And இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க பர்சனலா வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இது பார்த்துப்பீங்க, நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர் உங்களோட பர்சனலா உங்களோட வெல்த் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதை பற்றி உங்களோட லேர்னிங்ஸ் அண்ட் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிற ஏதாவது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லேர்னிங்ஸுங்கிறது இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி. ஓகே, ஆக்சுவலாக இந்த முதல் பாயிண்ட் நான் சொன்னதுங்கிறது பல ஆங்கில புத்தகங்களில் இருந்தாலும் நான் நேரடியாக பார்த்த என்னுடைய சமகால மனிதர்கள், என்னுடைய லேர்னிங்கிறது எப்போதுமே நான் பார்க்குற அந்தந்த காலகட்டக்கூடிய மனிதர்கள்ட்டேருந்து தான், அதிகமாக புத்தகங்கள்லேருந்து சொல்லிட முடியாது. லக்கிலி ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படியான ஒரு ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை அவங்களோட உரையாடுவதற்கான சந்தர்ப்பங்கள். அதில் ஃபஸ்ட்டு திங் நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், 2 வேலைகள் பார்ப்பதை விட புத்திசாலித்தனம் 2வது வேலைக்கு பதிலாக ஒரு சிக்கனமான வாழ்க்கை முறையை மேற்கொள்வதன் வழியாக நீங்கள் சம்பாதிப்பது. 2வது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரிச் பீப்புள் நெவர் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஒரு சிங்கம் இந்த நரியும் ஆடும் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு கவலையப்படாதான். என்னைக்காவது இந்த சிங்கம் கவலைப்பட்டுருமா, நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களோ, நம்ம தோத்துட்டோன்னு கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்களோ, இந்த ஆடும் மானும் ஏதாவது பேசுமோன்னு கவலைப்படுவானா என்ன? பணக்காரர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே கிடையாது. அவர்களுக்கு பிடித்த மாதிரியான வெற்றியை நோக்கின்னு ஒரு பயணத்தை பேர் பார்ப்போம். அவங்களுக்கு கிளியராக தெரியும், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தான் சரியாக பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டா எல்லாரும் உங்களை பாராட்ட தான் போகிறாங்க. ஸோ மை வெல்த் பில்டிங் லேர்னிங் அப்படிங்கிறது வளர வளர கூடுதலாக செலவை அதிகரித்து கொள்ளக்கூடாது என்பது தான். பர்சனலாக அதை ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர், from my family, especially from my teachers. I referred that in Niyanan also. நான் கவனித்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மிதனமாக அப்படி சிம்பிளாக இருக்கும். அவங்க தேவையானது சந்தோஷத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ நம்மளாம் இவ்வளோ இருந்தாலே சந்தோஷமாக இருப்போம் நம்ம மனதளவில். ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு மார்க்கெட் உங்களை அழுத்துது பார்த்தீங்களா, அப்போ நமக்கு ஒரு கில்ட் வருது. அதில் மாட்டிக்காமல் இருக்கிறது தான். ஸோ மை வெல்த் மேனேஜ்மெண்ட் அல்லது என்னுடைய பொருளாதார நிர்வாகம் என்பது தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வதன் வழியாக நீங்கள் சேமிக்கிற பணத்தை சொத்தாக மாற்றுதல் என்பது தான். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். ஷாலினி ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஈடுபாடோடு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தான், இப்போது ஐஃபோன் அப்படின்றது இப்போ எங்களுக்கு தேவை கிடையாது, ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஐஃபோன் வாங்கணும், ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் மறுபடியும் அதே சிங்கத்தோட கதை தான். ஷோ ஆஃப் பண்ணணும்னு ஏன் தோணுது அப்படின்னு கேட்டால், என்னை விட நான் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை தான் இந்த உலகம் மதிப்பிடுகிறது என்று நாம் நம்புகிறோம். அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம். என்னை விட நான் வைத்திருக்கக்கூடிய பொருட்களின் வழியாகத்தான் நான் மதிப்பிடப்படுகிறேன் என்று நம்புகிற போது என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, தொடர்ச்சியாக அந்த மதிப்பை நோக்கி நம்ம நகர்த்துறோம். இது வச்சு தான் மதிப்பாங்க, இது வச்சு தான் மதிப்பாங்க, இது வச்சு தான் மதிப்பாங்கன்னு. கடைசியில் இதையெல்லாம் வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட பணம் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போச்சுன்னா உங்களை ஒருத்தரவே மதிக்க போகிறதில்லைங்கிற ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வயசில் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம், இல்லைனா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் இது ஒரு நியாயமான செலவா அப்படின்னு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க ரெடியாக இருந்தால் பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னால் ஈஸியாக வந்துட்டு போகும். எது பெருசு எது சின்னதுன்னு நமக்கு தெரியணும். இது சின்ன விஷயம், இதை விட்டால் பெருசாக ஒன்று வரும் அப்படிங்க நம்பணும். when there is a hope you will not get confused. நாளை வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற போது இயல்பாகவே உங்களுக்கு இதெல்லாம் விட்டு கொடுக்குறதுல பெரிய சங்கடம்லாம் இருக்காது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த ஃபோன் இப்போதைக்கு இப்போ எனக்கு பிடிச்ச ஃபோனை நான் வச்சுக்கலாம். ஐ ஹாவ் மை என்ன ஃபோன் வருதோ புது ஃபோன் வந்தால் நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை ஒரு பியர் ப்ரெஷரில் வச்சுக்கணும், நான் இது படாதீங்க. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், அவசிய தேவையது ஆசை தேவையது, இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஆசை தேவையிலிருந்து அவசிய தேவை புரியும். அவசிய தேவை தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். Good evening, sir. My name is Sakshi. I am from SA College. I actually have 2 questions, sir. My first question is, saving money is important or earning or investing? The combination தானே. See, your mom likes you, right? Yeah. For what reason? No she idea. thinks like I'm behalf of her. Okay. For what reason that your dad likes you? I'm like my mom. Oh, okay. He has another reason then, right? Your mom have a different reason and your father have a different reason. Do you have any siblings? Yeah. Yeah. For what reason he or she likes you? Probably share the toy in the small age. No, because I buy him chocolates for everything. Okay. So he likes you for a different reason. But the one important thing is that everybody is liking you. Same as that. You have to earn, you have to save, you have to invest. There is not one component to grow.
If there is one single component to grow, one கிடையவே கிடையாது. If you like someone who is in cinema, not for one reason you like. உங்களுடைய ஃபேவரட் ஆக்டராக இருக்கலாம் அல்லது ஃபேவரட் ஹீரோயினாக இருக்கலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் ஒன் ரீசன் யூ லைக். இட் ஹாஸ் மல்டிபிள் ரீசன்ஸ். தேர் ஆர் ஸ்டேஜஸ்: ஏர்ன், சேவ், இன்வெஸ்ட், பிளான், எக்ஸிக்யூட். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன். Okay, so basically the three are important. Yeah, earning, saving, investing. I can say that order: earn, save, invest. Right. Earn, save, invest. How to be focused in long-term goal when you get a lot of success in short term? No, I didn't get a lot of success in short term. That's we are so blessed too. We succeeded in the career in a very slow and steady pace. Probably this generation is like that. I used to say this generation is going to get retired in the age of 40. Okay. Because you will finish it off everything before 40 itself, that you guys could have managed to come up with $1 million company or $1 trillion company. Don't worry about the long-term goals. Do the work properly today. Plan tomorrow. Again, do the work better tomorrow. Develop yourself a better person every other day. Automatically, you will reach your long-term. Don't think about that long-term thing. If you are so, stubborn about the long-term thing, that you will lose other opportunities. You may have to lose other opportunities when you are going on the way or in the process. So you can fix it that, okay, I wanted to be a billionaire. It's a good goal, fine. The dream will not take you there. This day is going to take you there. Do this day better, plan for the next day. Jeff Bezos used to say that every day is a new day. If you think in that way, that automatically you will reach your heights or your target. Thank you so much. But don't take it as a stress. How am I going to do that? How am I going to, you just enjoy what you're doing. Automatically you will go to the places. Cool. Yeah. Thank you, everyone. Thanks a lot. Best wishes, guys. Take care. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, Ungal Thanga Nagai Vittu Udanadiyaga Panam Pera. Max Gold call 044-4545-4545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியாரை எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holiday Inn.